ஆங்கிலத்தில் பேச வேண்டுமா? பகுதி 2. Do you want to talk in English? Part 2. ஆங்கிலத்தில் சரளமாக உரையாட வேண்டுமா? Do you want to converse in English fluently? அவ்வாறெனில் வரும் பதிவுகளை கவனமாக படிக்க வேண்டும். ஒவ்வொரு வார்த்தையையும் சங்கோஜப்படாமல் உரக்க படிக்க பழகிக்கொள்ள வேண்டும். அவ்வாறு சத்தமாக படிக்கும் பொழுது நமக்கு தன்னம்பிக்கை பிறக்கும். என்னால் கூட ஆங்கிலம் பேச முடிகிறதே என ஆச்சரியம் உண்டாகும். இந்த ஆச்சரியம் ஆர்வமாக துளிர்த்து எழும். இடைவிடா முயற்சி, தொடர் பயிற்சி நாளடைவில் நாம் எதிர்பார்க்கும் பலனை கொடுக்கும். வாழ்த்துக்கள். உரக்க படியுங்கள். மனதில் பதியும் வரை மீண்டும் மீண்டும் சொல்லி பழக வேண்டும். The following editions are an attempt at making one speak in English without fear and with enthusiasm. Consistent effort and continuous practice shall yield the desired result in the long run. All the best. பள்ளி மாணவ மாணவியரின் உரையாடல்கள் 1. Conversation between school students 1. விடுமுறைக்கு பிறகு after vacation. ஹாய், நல்லா இருக்கியா? லீவுக்கு எங்கே போயிருந்த? ஹாய், how are you? Where had you been during the vacation? நான் எங்கள் தாத்தா பாட்டி வீட்டுக்கு போயிருந்தேன். I had been to my grandparents' house. தாத்தா பாட்டினா அப்பாவோட அப்பா அம்மாவா, அம்மாவோட அப்பா அம்மாவா? Grandparents means paternal father side or maternal mothers. ரெண்டு சைடும் கொஞ்சம் கொஞ்ச நாள் போயிருப்போம். We split our holidays between both the sides. அது சரி, நீ லீவுக்கு எங்கே போயிருந்த? By the by, where did you go for the vacation? எங்கள் தாத்தா பாட்டி எங்கள் கூட தான் இருக்காங்க. எங்கள் அம்மாவோட அப்பா அம்மா ஃபாரினில் இருக்காங்க. My paternal grandparents are with us and my maternal ones have gone abroad. மணி அடிச்சாச்சு, வா வகுப்பிற்கு செல்லலாம். Bell has rung. Come, let's go to class.